ஒரு இப்போ நம்பிக்கை நம்பிக்கை துரோகமான என்ன இதாகுதோ அது கடவுள் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி இது இருக்கு. படம் நல்லா என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு படம். அருமையா இருக்கு படம். இந்த படத்துல ஹைலைட்னா பல வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 15-20 வருஷம் கழிச்சு எங்க தலைவரை கேப்டனை புரட்சி கலைஞர் விஜயகாந்தை வந்து நாங்க கேப்டனை வந்து அதை பார்க்கும்போது நிஜமாவே கண்ணில் தண்ணி வந்துருச்சு. கேப்டன் மாதிரியே ஃபைட் சீன் படம் பாக்குற கொடுத்துருக்காரு. நம்ம இளைய கேப்டன் வந்து கேப்டன் சீன் மாதிரி பயங்கரமா இருக்கு. நல்லா மாபெரும் வெற்றி பெறும். ஒரு என்டர்டைமான படம், ஒரு ஆக்ஷனான படம். இந்த படம் உண்மையாலுமே எதிர்பார்த்த படம் இது. ஏன்னா கேப்டன் மாதிரி வரணும்னாக்கா இன்னும் 60% வரணும். 60% வரணும். கேப்டன் மாதிரி வரணும்னாக்கா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் என்ன கருத்து சொல்லுங்க. பரவாயில்ல, பார்க்க சார். என்னங்கண்ணா? பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. படம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குப்பா. அருமையான படம். கேப்டன் மாதிரி வரணும்னாக்கா இன்னும் 60% வரணும். 60% வரணும். கேப்டன் மாதிரி வரணும்னாக்கா படம் எப்படி இருந்தா? படம் சூப்பர், அருமை. படம் கேப்டன் மாதிரியே ஃபைட் சீன் படம் பாக்குற கொடுத்துருக்காரு. நம்ம இளைய கேப்டன் வந்து கேப்டன் சீன் மாதிரி பயங்கரமா இருக்கு. நல்லா மாபெரும் வெற்றி பெறும். படம் அருமையாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கணும். எல்லா ஃபேமிலியும் வந்து பார்க்கணும். நல்ல படம் நிஜமாவே. என்ன கருத்து சொல்லுது? படம் என்ன கருத்து சொல்லுது? கருத்து அதான் ஒரு இது என்னென்னா, ஒரு இப்போ நம்பிக்கை துரோகமான என்ன இதாகுதோ அது கடவுள் தண்டனை கொடுக்கணும். அந்த மாதிரி இது இருக்குது. படம் நல்லா என்டர்டைன்மெண்ட் சூப்பரா இருக்கு படம். அருமையா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம் படம். ஃபேமிலியோட பார்க்கலாம். இளைஞர்களுக்கு வந்து ஃபைட் கீழ அருமையான கருத்து. நிஜமாவே நல்லா இருக்கு படம். மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த வனத்துறையில பாத்தீங்கன்னா ஒரு வாயிலா ஜீவனுக்கு எப்படி வந்து இது பண்றாங்களோ அதை வந்து வாயிலா ஜீவனுக்கு சொல்ல தெரியாது. அதை வந்து அவங்க புரிஞ்சு கரெக்டாக எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு திரைப்படம், நல்ல ஒரு வெற்றி படம். படம் இப்ப சாங் எப்படி இருக்குண்ணா? படத்துல மியூசிக் இளையராஜா மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாமா இல்ல ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா வந்து சிங்கிளா பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். மாபெரும் வெற்றி பெறும் கண்டிப்பா. ஃபைட்ஸ் நல்லா அருமையா இருக்கு. உங்களுக்கு இந்த படத்துல என்ன பிடிச்சிச்சு? அதான் வாயிலா ஜீவன் ஃபைட் அதிகமாக நல்லா இருக்கு. வாயிலா ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கொல்லக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு அந்த சித்திரவதை பண்றாங்களா, அதை சித்திரவதை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஒரு கருத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. அது மாதிரி ஏமாத்தக்கூடாது, செய்யக்கூடாது, கடைசியாக சாமி வச்சு ஏமாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கொண்டு வந்துருக்காங்க. நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. சூப்பராக படம் அருமையாக இருக்கு. கேப்டன் வந்து மியூசிக் நல்லா இருக்கு. இளையராஜா மியூசிக் நல்லா இருக்கு. கேப்டன் வந்து இளைய கேப்டன் வந்து கண்டிப்பாக வந்து கேப்டன் மாதிரி நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. மாபெரும் வெற்றி பெறும் படம் இந்த படம். இந்த திரைப்படத்துல கேப்டனை பத்தி காட்டிருக்காங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருந்துச்சு அந்த சீன்? எப்படி இருந்துச்சு? சூப்பர், அருமையா இருந்துச்சு. ஒரு சீன் கொண்டு இருக்காங்க. அது எப்படி வந்துச்சு? எல்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பா அது கேப்டன் மாதிரி கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. ரமணா பிரபாஸ் சொல்லிட்டு பேர் நேம் வச்சு கணக்கு கொடுத்துருந்தாங்க. வருங்காலங்களில் கேப்டன் வந்து எல்லா படத்தையும் தோணுவார். கண்டிப்பா இந்த படம் மட்டும் இல்லைங்க, எல்லா படத்துலையுமே ஒரு சீன் கண்டிப்பா வந்து போவார். படம் உண்மையிலேயே பல வருஷம் ஆச்சு படங்க பார்த்து. இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ வர படங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ரவுடி ஜம்மு, இந்த ஸ்கூல் பசங்களை கஞ்சா, அபீனு, இந்த மாதிரி படம் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஒரு என்டர்டைமான படம், ஒரு ஆக்ஷனான படம். கேப்டன் சினிக்கல்ல ஒரு விஜய் பிரபாகரன்றதை சாதிச்சு என் கேப்டனை மீண்டும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷமும் ஒரு ஆதரவும் இருக்கு. மக்கள் அனைவரும் வந்து இந்த படத்துக்கு ஆதரவு கொடுங்க. கேப்டன் வந்து இதில் ஹைலைட்டு அதுதான். கண்ணு தான் ஒரு ஹைலைட்டு. ஆனால் அவர் மீண்டியே நம்ம பார்த்த மாதிரி இருக்கு. அவர் இப்போ அவர் நம்மளை பிரிஞ்சு போனதில்லை, கூட தான் இருக்கார். அவர் நம்ம கூட தான் இருக்கார். அவர் திரும்பி நம்ம கூட இருந்த மாதிரி நம்ம வேண்டிக்கிறோங்க கடவுள்கிட்ட. மக்களே, என் கேப்டன் படம் சத்ரியன் 89 ரிலீஸ் ஆச்சு. நான் 84 இருந்து நான் ரசிகர். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் உண்மையாலுமே எதிர்பார்த்த படம் இது. ஏன்னா படத்தில் 2 வருஷத்துல வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்துருக்கு.